இயேசு அவர்களிடம் நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்தி சூழ்ந்த மாலை நேரத்துல இயேசுவின் சீடர்கள் இவங்க படகேறி போறாங்க. இவங்க படகேறி போகும்போது இயேசு அவர்களோட கூட இல்லை. இருள் சூழ்ந்து வருகிற ஒரு நேரம். இவங்களுக்கு திடீரென்று அந்த படகானது தத்தளிக்கிறது. இருளிலே அவங்களுக்கு பயம் வருது. ஏனென்றால் கடலோட இவங்களுக்கு எப்போதும் உறவு இருக்கிறது, படகிலே இவங்களுக்கு உறவு இருக்கிறது. கடலோடு இவர்கள் ஓடி விளையாடினவங்களுக்கு, சீடர்கள் கலிலேய மீனவர்களுக்கு ஏன் பயம் வந்தது? ஏசு அவங்க கூட இல்லை, அதான், வேற ஒரு விஷயமும் இல்லை, அவங்க கூட இல்லை. இப்ப ரொம்ப நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. அப்போ தூரத்திலே ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்து அவங்க பயந்து கொண்டாங்க. அது இது யார்? இது கடல் மீது நடந்து வருகிறார், இவர் யார் அப்படின்ற ஒரு பயம், அச்சம் அவங்களுக்குள்ள வருது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேரா பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றார். உடனே அவங்க அவரை அந்த படகில ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமானாங்க. இயேசு படகில் ஏறி அமர்ந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டை அவர்களை அழகாய் கொண்டு சென்று சேர்த்தார். அவங்க முதல்ல பயந்தாங்க, நம்ம போய் சேருவோமா மாட்டோமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவர்கள் எங்கே சென்று சேர வேண்டுமோ அங்கே ஆண்டவர் அவர்களை கொண்டு சேர்க்கிறார். பாருங்க, இந்த இருள் அப்படின்றது தீமை அல்லது பாவம்ன்ற மாதிரி பொருள் வரும். அப்ப இந்த மாதிரி நேரங்கள இயேசு நம்மோடு இல்லாத போது இதெல்லாம் நம்ம ஆட்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் நம்ம இல்லாத ஒரு படகில நம்ம வாழ்க்கையில நம்ம பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தத்தளிக்கும். அந்த படகு தத்தளித்தது போல தத்தளிக்கும். ஒரு விதமான அச்சம் நமக்குள்ள வரும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம போய் சேர வேண்டிய இடம் நமக்கு சரியாக சேருவோமான்ற ஒரு பயம், கலக்கம் நமக்குள்ளே வரும், குழப்பம் நமக்குள்ளே வரும். ஆனால் அந்த சீடர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். படகிலே அவரை உட்கார வைப்பதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். அவர்கள் அமைதியாக சென்று சேர்ந்தார்கள். வாழ்க்கை என்ற படகிலே நாமும் ஆண்டவரை ஏற்று நாம் ஆண்டவருக்கு முன்னிலைமை கொடுத்து நாமும் பயணிப்போம் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய இடம், காரியங்கள், நாம் செல்ல வேண்டிய இடம், நம்முடைய இலக்கை நோக்கி தொடர்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னாலும் நமக்கு துணையாக இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு உடன் இருப்பதினாலே மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழ்க்கை என்ற படகிலே நீர் எங்களோடு பயணிக்கிறீர். எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் எங்களை அணுகாமல் தேவரீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.